மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் இவர் தமது வீட்டு புறாக்களை வளர்த்து வந்ததாக தெரிகிறது. பாண்டியன் வீட்டில் அருகே உள்ள காலி இடத்தில் ரவுடி கும்பல் ஒன்று அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனை பாண்டியன் தட்டி கேட்டதாக தெரிகிறது. அந்த ரவுடி கும்பல் அவரது வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி கேமரா அடித்து உடைத்திருக்கிறார்கள். அதே போல புறாக்களையும் கழித்து அறுத்து வீசி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த உள்ளதாக பாண்டியன் அப்பகுதி மக்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அறிந்த ரவுடி கும்பல் மீண்டும் பாண்டியன் வீட்டிற்கு வந்து பாண்டியனை ஓட ஓட விரட்டி சென்று சரமாரியாக தலை, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி சென்றிருக்கிறார்கள். படுகாயம் அடைந்த பாண்டியனை மீட்டு உறவினர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். பாண்டியன் உறவினர்களுக்கு சொந்தமான நிலம் ஒன்றை அண்மையில் விற்பனை செய்ததாகவும் அதே போல அந்த விற்பனையை ரவுடி சிலர் தங்களுடைய மாமூல் தர வேண்டும் என பாண்டியனை மிரட்டியதாகவும் அவர் பணம் கொடுக்க மறுத்ததால் அவரை வெட்டியதாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதையை அதிகரித்து வருவதால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து பாண்டியன் அளித்த புகாரின் பேரில் மீஞ்சூர் காவல்துறையுடன் வழக்கு பதிவு செய்து கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ரவுடி, அதாவது இந்த கொலை சம்பவ கொலை முயற்சி ஈடுபட்ட பிரபல ரவுடி யுவராஜ், சூரைவேந்தன், கோகுல்ராஜ் ஆகிய மூவரை மீஞ்சூர் காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய சிலரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.